மாவட்ட போலீஸ் அதிகாரியின் அவசர அழைப்பிற்கிணங்க சப் இன்ஸ்பெக்டர் அசோக்குமார் அவரின் அறையில் நுழைந்து சல்யூட் அடித்து நின்றான். மிஸ்டர் அசோக்குமார், அவசரமான ஒரு வேலைக்காக உங்களை அழைத்தேன். நம் நகரின் ARS கல்லூரி ஒரு கோ எஜுகேஷன் கல்லூரி என்பதும் அதன் முதல்வர் அதை கண்ணியமாகவும் கட்டுப்பாடுடனும் நடத்தி வருகிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இன்று அந்த கல்லூரி மாணவர்கள் ஸ்ட்ரைக் அறிவித்து இருக்கிறார்களாம். ஆரம்பித்தவன் இம்மாவட்ட பெரிய அரசியல் புள்ளியின் மகன் ஆனந்த். இவன் வகுப்பிலேயே சிகரெட் பிடிக்க பேராசிரியர் வெளியில் அனுப்ப இவன் ஸ்ட்ரைக் அறிவித்துள்ளான். இவனை பற்றி உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை. முதல்வர் போலீஸ் பாதுகாப்பு கேட்டுள்ளார். இந்த கல்லூரி உங்கள் எல்லையில் வரவில்லை என்றாலும் உங்கள் திறமையை நம்பி இதை சமாளிக்கும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி முடித்தார் SP. ஏண்டா, நாங்க எல்லாம் ஸ்ட்ரைக் அறிவிச்சு போஸ்டர் போட்டு ஊர்வலம் நடத்தி வெளியே நிற்கிறோம். நீ என்னத்தை படிச்சு கிளிக்க காலேஜ் போற என உள்ளே நுழைந்த அப்பாவி மாணவனை சட்டை காலர் கிளிய அரசியல் புள்ளியின் மகன் இழுத்து வந்தான். இப்படியாக ஸ்ட்ரைக் உச்சகட்டத்தை சிறிது சிறிதாக நெருங்கிய போது SI அசோக்குமார் தம் போலீஸ் படையுடன் ஜீப்பில் வந்திறங்கி சுறுசுறுப்பாக செயல்பட்டு தன் போலீஸ் படையை வியூகம் அமைத்து நிறுத்திவிட்டு தான் மட்டும் மெயின் கேட் அருகில் வந்தான். பெரும்பாலான மாணவ மாணவிகள் வகுப்புக்கு போக விரும்புவதை பார்த்தான். ஆனால் ஆனந்தின் கழுகு பார்வைக்கும் ஆபாசமான பேச்சுக்கும் ஆர்ப்பாட்டமான அலட்டல்களுக்கும் பயந்து தயங்கியதையும் கவனித்தான். மிஸ்டர் ஆனந்த், வகுப்புக்கு போக விரும்பும் மாணவ மாணவிகளை போக விடுங்கள். ஆபாசமா திட்டவோ அடிக்கவோ செய்யாதீர்கள். உங்கள் வன்முறையை சட்டம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. சட்டம் கிழித்தது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த காலேஜில் படிச்ச பையன் நீ. என்னோட ஜூனியர். ஏதோ டிகிரி முடிச்சதும் சான்ஸ் கிடைச்சி SI ஆயிட்டு இதே ஊருக்கு வந்துட்டா பெரிய மனுஷன் ஆயிட்டு தான் நினைப்பா என ஏக வசனத்தில் பேசியதை SI அசோக்குமார் பொறுத்தான். என் ஆட்களை பார்த்தியா? ஒவ்வொருத்தனுக்கும் கராத்தே தெரியும். உன் 2 டஜன் போலீஸை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி நிற்க சொல்லி ஸ்ட்ரைக்கை சமாளிக்க முடியலைன்னு SPக்கு ரிப்போர்ட் பண்ணு என மேலும் கொக்கரித்தான். சப் இன்ஸ்பெக்டர் அசோக்குமார் அவன் பிதற்றலை பொருட்படுத்தாமல் சிம்ம நடை போட்டு கும்பலை அளவெடுத்தான். அவன் போன திசையெல்லாம் கும்பல் பின்வாங்கியது. ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் உச்சத்தில் இருக்க பிறந்தவனுக்கு போலீசிலும் நுழைந்து விட்டால் அவனுக்கு பயம் என்பதேது? அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. கல்லூரிக்குள் நுழைய விரும்பும் மாணவிகளின் பிரதிநிதியாக நீலா முன்வந்து, SI சார், நாங்கள் 15 மாணவிகள் வகுப்புக்கு போக விரும்புகிறோம். உங்களால் பாதுகாப்பு தர முடியுமா என கேட்க அசோக்குமார் ஒரு கணம் அசந்து நின்றான். அந்த மாணவியின் கேள்வி தன் ஆண்மைக்கும் தமிழக போலீசுக்கும் விட்ட சவாலாகவே கருதினான். மேடம், உங்கள் பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம். ப்ளீஸ் கெட் இன் என வழிகாட்ட மாணவிகள் உள்ளே நுழைய கடைசியாக நீலா உள்ளே நுழையும் போது ஆனந்த் மான் மீது பாயும் புலி போல அந்த கழுதையை நார் நாரா கிழிங்கடா, நம்ம ஸ்ட்ரைக்கையே உடைச்சிட்டா என சொல்லிக்கொண்டே நீலாவின் பிளவுஸை பலம் கொண்ட மட்டும் கிழிக்க மார்புகளை தன் கையால் மூடியபடி அவள் தரையில் அமர அசோக்குமார் மிருகமானான். சார்ஜ் என போலீசுக்கு ஆணை பிறப்பித்தபடி பாய்ந்தான். கையில் கிடைத்தவர்களை தூக்கி போட்டு உதைத்து துவம்சம் செய்து ஆனந்தையும் அவன் சகாக்களையும் வளைத்தான். தான் போலீஸ் அதிகாரி என்பதை மறந்து அவர்களை அடித்து உதைத்ததில் 3 நிமிடங்களில் 9 பேர் தரையில் முக்கி முனகி கையெடுத்து கும்பிட்டது அவன் நெஞ்சை தொடவில்லை. கூட்டம் விலகி நீலாவை பார்த்தான். அவள் மானத்தை மறைத்து எழ முடியாமல் இருந்ததை பார்த்து மீண்டும் இவர்களை தன் பூட்ஸ் காலால் உதைத்தான். தன் காக்கி சட்டையை கலற்றி நீலாவிடம் கொடுத்த போதுதான் ரிவால்வர் தன் இடுப்பில் இருந்ததை உணர்ந்து சரேல் என எடுத்து இத்துடன் தொலைந்து போங்கடா என சொல்லி சுட முயலும் போது நீலா ஓடி வந்து தடுத்தாள். அந்த மென்மையான கைகளின் ஸ்பரிசத்தால் அவன் மனித நிலைக்கு இறங்கி வந்தான். கீழே கிடந்தவர்களை குப்பையை அள்ளுவது போல ஜீப்பின் பின்னால் அள்ளி போட்டுக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்று FIR போன்ற சடங்குகளை செய்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினான். SPயின் விசாரணைக்கு SI அசோக்குமார் பதில் சொல்லிக் கொண்டு இருந்தான். சார், அவர்கள் அந்த மாணவியை ஜாக்கெட்டை கிழித்து மானபங்கப்படுத்தியதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை சார். உங்கள் உணர்ச்சி எனக்கு புரிகிறது. அந்த இடத்தில் நான் இருந்திருந்தாலும் இதையே தான் செய்திருப்பேன்.
ஆனால் நாம் இப்போது சட்டத்துக்கு முன் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இதற்கு சாட்சி சொல்ல யாரும் முன் வரமாட்டார்கள். அந்த அரசியல் புள்ளியின் செல்வாக்கு அப்பேற்பட்டது. யாரேனும் நேரில் பார்த்த சாட்சிகள் இருந்தால் ஏற்பாடு செய்யுங்கள். என்னுடைய 10 வருட IPS சர்வீஸில் நியாயமான திறமையான எந்த சப் இன்ஸ்பெக்டரையும் அரசியல்வாதிகள் மாட்டிவிடுவதை அனுமதித்ததில்லை. ட்ரை யுவர் பெஸ்ட். மேற்கொண்டு நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னம்மா, உங்கள் முன்னால் தானே அவன் உங்கள் தோழியை மானபங்கப்படுத்தினான். நீங்கள் சாட்சி சொல்லக்கூடாதா? சார், அவன் பெரிய ரவுடி. சாட்சி சொல்லிவிட்டு எங்களால் இந்த ஊரில் இருக்க முடியுமா சார் என எல்லா மாணவிகளும் கைவிரிக்க யோசனையுடன் நடந்த அசோக்குமாரின் சிந்தனையில் பொறி தட்டியது. அன்று நடந்த அமளியின் போது கேமராவும் கையுமாக ஓர் ஆளை பார்த்தது நினைவு வந்தது. அநேகமாக செய்தி சேகரிக்க வந்த பத்திரிகை நிருபராக இருக்க வேண்டுமென ஊகித்து ஒவ்வொரு பத்திரிகை ஆபீஸாக விசாரித்தான். தினமுரசு ஆபீஸில் அந்த நிருபர் கிடைத்தார். பார்த்தீங்களா சார், பத்திரிகை நிருபர்கள் செய்தி சேகரிக்க வந்தால் சில சமயம் மிரட்டுகிறீர்கள். இப்போது இந்த போட்டோ தான் உங்களுக்கு பெரிய சாட்சியாக விளங்கப் போகிறது. நாங்களும் உங்களைப் போலவே சமூக சேவை தான் செய்கிறோம். நீங்கள் அதை காக்கி சட்டை போட்டு செய்கிறீர்கள். அதுதான் வித்தியாசம் என சமயமறிந்து சொன்னார். பத்திரிகை நிருபர் அல்லவா? நன்றி சொல்லி விடைபெற்ற அசோக்குமார் வழியில் அப்போட்டோவை மீண்டும் ஒரு முறை பார்த்தான். அதில் ஆனந்த் நீலாவின் பிளவுஸ் கிழிப்பதும் அசோக்குமார் அவனை தடியால் அடிப்பதும் தத்ரூபமாக விழுந்திருந்தது. அவன் மீசை துடித்தது. முறையாக கேஸ் ஃபைல் செய்து குற்றத்தை கோர்ட்டில் சட்டப்படி நிரூபித்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தந்தான். ஒரு நாள் வழியில் நீலாவின் அப்பாவை பார்த்து நலம் விசாரித்த போது, எவ்வளவு பணம் இருந்தும் என்ன பிரயோசனம் தம்பி, அந்த காலேஜ் முன்னாலே அவமானப்பட்டதால என் பொண்ணை கல்யாணம் பண்ண யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அதனால ஊரை விட்டே போயிடலாம்னு இருக்கோம் என்றார். எஸ்பியின் ஜீப் தன் வீட்டு போர்டிகோவின் முன்னால் நுழைந்து நிற்பதையும் அதிலிருந்து எஸ்பி இறங்கி தன் வீட்டிற்குள் வருவதையும் பார்த்த நீலா வியந்தாள். வரவேற்று என்ன விஷயம் சார் என்று கேட்டாள். எல்லாம் நல்ல விஷயம்தான், உங்கள் அப்பாவை கூப்பிடுங்கள் என்றார். நீலா அப்பாவுக்கு குரல் கொடுக்க அவர் வந்தார். சார், எங்க SI மிஸ்டர் அசோக்குமார் உங்க பொண்ணு இஷ்டப்பட்டால் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறார். உங்கள் சம்மதம் கேட்கத்தான் வந்தேன் என்றார் நீலாவை பார்த்தவாறு. முன்பே சிவந்த நிறமுடைய நீலாவின் கன்னங்கள் மேலும் சிவந்ததை கண்டார். நீலாவின் தந்தைக்கோ மிக்க மகிழ்ச்சி. நீலாவை கேட்க அசோக்குமாரிடம் பேசி முடிவெடுப்பதாய் கூறினாள். அசோக் நீலாவை சந்தித்தான். என் மீது இறக்கப்பட்டு திருமணம் செய்ய நினைத்தீர்களா என கேட்டாள். அசோக்குமாரோ சிரித்துக்கொண்டே பதில் கூறினான். ஸ்ட்ரைக் நடந்த அன்று துணிச்சலாக அவனை எதிர்த்தாயே, அப்பொழுதே உன் துணிச்சல் எனக்கு பிடித்தது. அவர்களை சுட முயலும் போது என் கையை பிடித்து தடுத்தாயே, அப்பொழுது உன் மென்மையான கைகளின் ஸ்பரிசம் பிடித்தது. என் ஆயுள் முழுவதும் உன் கரம் பிடிக்க நினைத்தேன் என்றும் உனக்காக நான் இருப்பேன் என்றான். அவளுக்கோ மனதில் பட்டாம்பூச்சி பறந்தது. அசோக்குமாருக்கும் நீலாவிற்கும் இனிதே திருமணம் முடிந்தது. உனக்காக நான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.